தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் அதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. சட்டமன்றத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் நேரடியாக சட்டமன்ற அரங்கிற்குள் நுழைந்தார். அதே நேரம் சட்டசபையிலும் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்குள் நுழைந்தபோது அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் வைத்த நிலையில் அதையும் செங்கோட்டையன் தவிர்த்தார். தொடர்ந்து சட்டப்பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அப்போதும் செங்கோட்டையன் உடன் இல்லை. சபாநாயகர் நுழைவு வாயில் வழியாக வெளியேறிய செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பங்கேற்காமல் புறக்கணித்து பாதியிலேயே வீட்டிற்கு புறப்பட்டார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே விரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக கூறப்படுகிறது. 2000 கோடி ரூபாய் நிதி வேண்டாம் என கூறுபவர்கள் பள்ளிகளில் மின்கட்டணத்தை கூட ஆசிரியர்கள் சொந்த செலவில் கட்டியதை மறைக்க வேண்டாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை கூறினார். 2000 கோடி எங்களுக்கு நிதி எல்லாம் வேண்டாம் என்று வசனம் பேசுகிறார்களே. பிப்ரவரி மாதம் பள்ளிகளில் எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட மின் கட்டணத்தை கூட இந்த அரசாங்கம் பணம் கொடுக்காமல் அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களே கட்டிய ஒரு வருத்தமான நிகழ்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த திட்டத்திற்கு பணம் கொடுத்தார், நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கான்ட்ராக்ட்லாம் 25 பழனிசாமி எல்லாம் தாண்டி 25% வரை கமிஷன் வாங்குகிற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கிறது. இன்றைக்கு நிதி எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது ஏற்றளவில் தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டுக்கு வரப்போவதில்லை. மத்திய அரசிடமிருந்து பல திட்டங்களுக்கு நிதி வராமலேயே தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு நிதித்துறையின் முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து பல திட்டங்களுக்கு நிதி வராமலேயே வருவாய் பற்றாக்குறையை குறைத்திருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை விட 7000 கோடி ரூபாய் குறைவாக, அதாவது 1,05,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் உதயச்சந்திரன் தெரிவித்தார். டாஸ்மாகை பொறுத்தவரையில் 8% வளர்ச்சி உள்ளது என்றும் அதனை உயர்த்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். செமி கண்டக்டர் துறையை எந்த நாடு சிறப்பாக வைத்துள்ளதோ அந்த நாடு வல்லரசாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மனதில் கொண்டு கோவையை மையமாக வைத்து செமி கண்டக்டர் இயக்கம் தொடங்கப்படும் என்றும் உதயச்சந்திரன் கூறினார். அந்த SSA திட்டத்தில் 2152 கோடி, அதே மாதிரி இன்னும் ஜல்ஜீவன் மிஷன், அதே போல இன்னும் சில திட்டங்களில் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகை அவங்க புதுசா ஒரு SNA ஸ்பஷ் அப்படின்னு ஒரு மாடல், ஜஸ்ட் இன் டைம்ல ஃபண்ட் ரிலீஸ் பண்ற மாடல் வச்சிருக்கனால அவங்க முதல் தவணை வருது, நம்ம அதுக்கப்புறம் கேட்டு செலவு பண்ணதுக்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பண்றாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் நினைச்ச தொகை நமக்கு அந்த இது வரல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில ஆயிரம் கோடி அதில் நமக்கு எதிர்பார்த்ததை விட குறைவா வருது. அது வந்திருந்தா நம்முடைய வருவாய் பற்றாக்குறை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 8 லட்சத்திலிருந்து 9 லட்சம் கோடி வரைக்கும் வரும்.